சதுரங்க சாணக்கியன் நேர்களுக்கும் மற்றும் யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னாக்கா, மாஸ்டரிங் தி தியரட்டிக்கல் என் கேம் சீரீஸில் செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். அதில் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் ரெண்டு குயினை வச்சு எப்படி ஒரு தனியாக இருக்கிற கிங்கை செக்மேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட் வீடியோவில். ஸோ அதோட கண்டினியூஷனாக நம்ம தியரிஸ் கண்டினியூ பண்ண போகிறோம் இதே மாதிரி. ஸோ செகண்ட் வீடியோவில் குயின் ப்ளஸ் ரூக் அதை வச்சு எப்படி நம்ம தனியாக இருக்கிற கிங்கை செக்மேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் என்னன்னாக்கா, அன்லைக் ரெண்டு குயின் வச்சு நம்ம செக்மேட் பண்ணும்போது குயின் பக்கத்தில் கிங்கால் வர முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் ரூக் அந்த மாதிரி கிடையாது. ரூக் பக்கத்தில் கண்டிப்பாக கிங் வர முடியும், அதை ஈஸியாக கேப்சர் பண்ணவும் முடியும். ஸோ அந்த ரீசனால் பார்த்திங்கன்னா ரூக்கை நம்ம எப்போவுமே லாங் டிஸ்டன்ஸில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வீடியோவிலையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி செக்மேட் பண்ண போகிறோம்னாக்கா, அந்த ஸ்டேர்கேஸ் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். எய்தர் பை நம்ம இந்த மாதிரி ஃபைல்ஸ் அலாங் தி ஃபைல்ஸ் மூலயமா ஒவ்வொரு ஃபைலாக பிளாக் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி அதே ஸ்டேர்கேஸ் மெத்தட் தான். அப்படி இல்லைனாக்கா நம்ம ரேங்க் வைஸு, ஸோ ரேங்க் வைஸு நம்ம அலாங் த ரேங்க் வைஸ் இல்லைனா அலாங் தி ஃபைல்ஸ், இந்த மாதிரி ரெண்டு விஷயமாக நம்ம செக்மேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அலாங் தி ரேங்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மூவ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொசிஷனில் பார்த்திங்கனாக்கா கிங்கை நம்ம சென்ட்ரலைஸ்டாக வச்சுருக்கோம். கிங் E5 இருக்குது, பிளாக்கோட கிங்கு. நம்ம பீஸ் நம்ம கார்னரில் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே நம்ம குயின் வீடியோவில் பார்த்த மாதிரி, அதாவது ரெண்டு குயின் வச்சு செக்மேட் பண்ணுற வீடியோவில் பார்த்த மாதிரி, எய்தர் கிங்கை இந்த மாதிரி 4th ரேங்க் 5th ரேங்க் 6th ரேங்க்கு நம்ம புஷ் பண்ணுன்றதால நம்ம ஃபஸ்ட்டு குயின் செக் தான் டெலிவர் பண்ணணும். ஸோ குயின் செக் ஃபஸ்ட்டு வைக்கலாம் நம்ம. ஸோ குயின் G5 செக் வைக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டேர்கேஸ் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் எந்த ஒரு வேரியேஷனுமே நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டேன். வேறு எந்த மூவ் இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணிவிட்டு ஸ்டேர்கேஸ் மெத்தடுக்கு தேவையான மூவ்ஸ் மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னாக்கா ஸ்டேர்கேஸ் மெத்தடுன்றது ரொம்ப பிகினருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம். அவங்க ஒன்ஸ் இதெல்லாம் மாஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களே குயிக்கர் செக்மேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ரீசனால் பார்த்திங்கன்னா சில வேரியேஷன்ஸ் நான் இக்னோர் பண்ணிட்டு தான் நான் விளையாட போகிறேன் இப்போதைக்கு. ஸோ இதனால் நிறைய பேருக்கு ஓகே நீங்கள் இங்கே வச்சா செக்மேட் பண்ணியிருக்கலாமே, அங்கே வச்சா செக்மேட் பண்ணியிருக்கலாமே, கண்டிப்பாக டவுட் வரும். நான் அதை வேணும்னே இக்னோர் பண்ணுறேன் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் வீடியோவில் இதே தான் சொல்லியிருப்பேன். ஸோ செகண்ட் வீடியோவில் இதே தான் நான் சொல்கிறேன். ஸ்டேர்கேஸ் மெத்தடு இப்போது 7 மூலை செக்மேட் பண்ணாலும் அது செக்மேட் தான், இல்லை 3 மூலை செக்மேட் பண்ணாலும் செக்மேட் தான். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எப்படினாலும் நம்ம செக்மேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஏன்னா இது பிகினர்ன்றதால. ஸோ உங்களை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல, ஏன் நீங்கள் முன்னாடியே செக்மேட் பண்ணல, நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு ஹாஃப் பாயிண்ட் தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேர்கேஸ் மெத்தடில் நான் சில வேரியேஷன்ஸை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் கூட இந்த ஸ்டேர்கேஸ் மெத்தட் முடிஞ்ச பிறகு நான் சில வேரியேஷன்ஸ் நான் கேல்குலேட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குயின் G5 செக் வச்சுருக்கோம். அப்போ இப்போ ஃபோர்ஸிங் இந்த மூவ் ஃபோர்ஸிங்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஒன்று 4th ரேங்கு, அப்படி இல்லைனாக்கா 6th ரேங்க் அவர் புஷ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டேர்கேஸ் மெத்தடுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மூவ் பார்த்திங்கனாக்கா 6th ரேங்க் ஸ்டெப் ஆகிறது தான். ஸோ அலாங் த ரேங்க்ஸ் நம்ம போக போகிறோம் இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூக் செக்கு கொடுக்க போகிறீங்க. ஏன்னா குயின் இந்த 6th ரேங்கில் இருக்கிற இந்த F6 ஸ்கொயரை கார்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றதால நீங்கள் ரூக் செக் கொடுக்க போகிறீங்க. ஸோ இது என்ன பண்ணுது, ஆல்ரெடி 5th ரேங்க் குயின் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ 5th ரேங்கில் செக் இருக்குது. ஸோ அதனால் ஃபோர்ஸிங் டு 7th ரேங்க். ஸோ நெக்ஸ்ட் குயின் செக்கு. ஸோ எந்த ஸ்கொயரை சூஸ் பண்ணாலும் சரி, நெக்ஸ்ட் மூவ் செக் மேட்டு. ஸோ இதுதான் நீங்கள் ரேங்க் வைஸ் செக்மேட் பண்ணுறது யூஸிங் லேடர் மெத்தட் அதில் ஸ்டேர்கேஸ் மெத்தட். இப்போ நம்ம பேக்கப் போயிட்டு திரும்ப வேறு வேரியேஷன் போகலாம். ஸோ செகண்ட் வேரியேஷனில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் குயின் G5 செக், இன்கேஸ் அவர் கீழே வந்தால் சிமிலராக என்ன பண்ண போகிறீங்க, ரூக் செக், அடுத்து ஃபோர்ஸிங் தி கிங் டு தி 3rd ரேங்க்கு. ஸோ அடுத்ததான் குயின் செக்கு. ஸோ திரும்ப 2nd ரேங்க் புஷ் பண்ணுறீங்க. அடுத்து ரூக் செக்கு, அடுத்து 1st ரேங்க் வராரு. ஸோ அடுத்த ஸ்டெப்பு செக் மேட். ஸோ இது ஸ்டேர்கேஸ் மெத்தடில் நம்ம அலாங் தி ஃபைல்ஸ் பார்த்துட்டோம், அலாங் த ரேங்க்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபைல்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இனிஷியல் பொசிஷன் வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, குயின் E2 செக் வைக்க போகிறீங்க அலாங் த ஃபைல்ஸ். ஸோ E5 செக் வைக்கிறீங்க. ஆல்ரெடி F5 பிளாக் ஆகிருக்குன்றதால அவரோட கிங் பார்த்தீங்கன்னா D5 ஃபோர்ஸிங் ஆகுது. ஸோ நான் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறேன்னு சொன்ன மாதிரி இப்போது அவருக்கு பாசிபிள் மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 மூவ்ஸ் இருக்குது. நான் ஸ்டேர்கேஸ் மெத்தடுக்கு எந்த மூவ்
சப்போர்ட் பண்ணுமோ அந்த மூவ் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிங் d5. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூக் d1 செக், அடுத்து வந்து கிங் c5, அடுத்து குயின் c2 செக், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிங் b5, அடுத்து ரூக் b1 செக், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்சிங் டு ஏ ஃபைல் போகிறாரு. ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து செக் மேட், குயின் a2 இஸ் மேட். ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ இப்போ இதில் வந்து கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ண வேரியேஷன்ஸ்லாம் நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். இந்த மூணு வேரியேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேர்கேஸ் மெத்தடை யூஸ் பண்ண வேரியேஷன்ஸு. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ண சில வேரியேஷன்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ண வேரியேஷன் என்னன்னாக்கா, ஃபஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா கிங் d4. கிங் d4க்கு அப்புறம் நீங்கள் வந்து ரூக் d1 செக் வைக்கும்போது அவர் திரும்ப வந்து பக்கத்தில் வர ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ கிங் c3 வருவார். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னாக்கா குயின் d3 செக் வைக்க போகிறீங்க. ஒரு மூவ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும் செக்மேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ரீசனால் ஸோ இப்போ வந்து அவருக்கு 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிங் b4, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிங் b2. ஸோ இன்கேஸ் வந்து கிங் b4 போனோன்னா நம்ம சேம் ஸ்டேர்கேஸ் மெத்தடை வச்சு செக்மேட் பண்ணிடலாம். ஸோ கிரிட்டிக்கல் வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிங் b2. சப்போஸ் கிங் b2 வந்தால் என்ன பண்ணுறது? ஸோ கிங் b2 வந்தாக்கா நீங்கள் ரூக்கை வந்து c5ல வைக்க முடியாது. ஏன்னா அது அன்கார்டடாக இருக்கும், கேப்சர் பண்ணிவிடுவார். அந்த ரீசனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, டேரெக்டாக வந்து b5ல வந்து செக் பண்ண போகிறீங்க. அப்படி செக் பண்ணும்போது அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாசிபிள் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா a2 அண்டு ஓகே a2 மட்டும் தான் பாசிபிள் மூவு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் குயின் செக் வச்சிங்கன்னா இது வந்து மேட். ஸோ இது ஒரு வேரியேஷனு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நிறைய வேரியேஷன்ஸ் வந்து கேல்குலேட் பண்ண போகிறதில்ல. ஸ்டேர்கேஸ் மெத்தட்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஸோ இந்த மாதிரி சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் கேமில் வந்து ஏற்கனவே நீங்கள் ட்ரா பண்ணியிருந்தாலோ ஸ்டேல்மேட் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து ரூக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் செக்மேட் பண்ண தெரியாமல் இருந்திருந்தாலோ இந்த மாதிரியான ஐடியாஸை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அந்த கேமை வந்து வின்னாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் பிகினர் சீரியஸில் ரேட்டட் பிலோ 1000க்கு வந்து இன்னும் ஒரு வீடியோ தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்கேம்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். செஸ் பிளேயர்ஸ்க்குலாம் நம்ம சேனல் ரீச் ஆகாமல் இருக்குது. நான் ஒவ்வொரு டைம் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இன்கேஸ் நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் சதுரங்க சாணக்கியன். I will see you in my next video.